Hi guys, welcome to Carlox Tamil. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க thumbnail-ல பாத்துருப்பீங்க. அண்ட் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் காரைக்குடி ரெஸ்டாரண்டோட ஃபுட் ரிவ்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருப்போம். அதோட கார்டு வேணா நான் இங்க கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நான் அதுலயே வந்து சொல்லியிருப்பேன், இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரெசார்ட்கே நம்ம வந்திருக்கோம், இந்த கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, வேற என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணலாமா, பர்த்டே பார்ட்டிஸ்லாம் பண்ணலாமா, எப்படி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசார்ட்டு. அண்ட் சென்னையில் இவ்வளோ சீப்பான ரேட்டில் ஒரு ரெசார்ட்டா அப்படின்ற எல்லாமே யோசிக்கிற மாதிரி சூப்பரான ரெசார்ட் தான் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் guys, வெல்கம் டு கார்லாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கார்லாக்ஸ் தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ சென்னை ஈசிஆரில் இவ்வளோ ஒரு சீப்பான அதே மாதிரி சூப்பரான லக்ஸரி அம்யூனிட்டிஸோடு இருக்க ஒரு ரெசார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ரெசார்ட் தான் வந்திருக்கும். பார்த்தாலே தெரியும், அடிக்கிற வெயிலில் சும்மா என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அழகாக ஆர்ச்சரி மாட்டெலாம் போட்டு இந்த ட்ரீஸ்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்குது, லக்ஸரிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். To go out of my mind, and all I need right now is for you to stay the night. But if you keep saying that you've got to leave, then I'm gonna be alright. As long as you tell me that we ain't running out of time. Thinking about all the things we did tonight, what a time to be alive. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் த வில்லா ரூம்ஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் அதோட ப்ரைஸஸ்லாம் நான் வந்து தனியாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இருக்கிறது வில்லா டைப் ரூமு. நம்ம கீழே வந்து வரும்போதே பார்த்துருப்பீங்க, படி ஏறி வந்திருக்கோம். நம்ம இங்கே வில்லா டைப் ரூம்ஸ் இருக்குது, காட்டேஜ் ரூம்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பீச் வியூ ரூம்ஸ் இருக்குது. எல்லா ரூம்ஸும் நான் ஒன்றா காட்டுறேன். இப்போ நம்ம இருக்கிறது வில்லா டைப் ரூம். உங்களுக்கு செட்டப் பார்த்தாலே தெரியும், ஒரு தனி வீடு மாதிரி இருக்கும், இண்டிபெண்டன்ட் வில்லா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா பால்கனி. இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. ஆனால் பீச் பக்கத்தில் இருக்கிறனால அந்த காத்தோட்டம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து 2 ரூம்ஸ் இருக்குது, நம்ம ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் ஒரு 2 ஃபேமிலி மாதிரி வரீங்க அப்படின்னா தாராளமாக 2 ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடம் தி பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே அப்படின்னு சொல்லுவேன். செம்ம காத்தோட்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது, நான் எடுத்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா மே மாதம் அக்னி நட்சத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். சூரிய பகவான் போட்டு கொளுத்துறான். ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா கிளைமேட் நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அந்த பால்கனியில் போய் நின்றுட்டு அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நான் சொன்னேன், பால்கனி இருக்குது. அண்ட் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வில்லா டைப் ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்களா, அவங்களுக்காக மட்டும் தான் இந்த ஸ்விம்மிங் பூல். அண்ட் காமனாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது வந்து பின்னாடி இருக்குது. அதை நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தென்னந்தோட்டம் மாதிரி இருக்குது. அதை தாண்டிங்கன்னா அப்படியே பீச்சு காற்று சுற்றி ஃபுல் ஆஃப் ட்ரீஸு. அண்ட் இன்றைக்கி இருக்க தேதியில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஒரு பியூர் காற்று இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ஐம் ஷோர் அபவுட் தட் ஃப்ரெஷ்ஷான பியூரான ஒரு ஆக்சிஜனை வந்து நீங்கள் வந்து சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து இந்த கோவிடாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், லாக்டவுனு, ஆனால் லாக்டவுனில் ஆப்வியஸ்லி யாரும் வர முடியாது. ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதே டைமில் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஓகேங்களா? நான் ப்ரைஸிங்லாம் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் இந்த பால்கனிலேருந்து என்ஜாய் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1:15. ஓகேங்களா? மதியானம் நான் நின்றுருக்குது. ஆனால் காற்று வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் இருந்தீங்க, ஒரு சாப்பிட்டு ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் ஜஸ்ட் வந்து ஒரு சில் அவுட் மாதிரி நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பால்கனி பார்த்தாச்சு, ரூம்ஸ் உள்ள போய் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பால்கனி பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம வந்து அந்த வில்லா டைப் ரூம்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம். இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஸ்டே மாதிரி இருக்கும். பின்னாடிலாம் சூப்பராக டிசைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கிங் சைஸ் பெட்டு போட்டு டிவி, ஏசி, பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. நல்ல வந்து ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கேமராவில் பார்க்குறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல. பட் இங்கே இருக்கிறனால சொல்கிறேன், செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது ரூமு. சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரீஸு. நீங்கள் ஈவினிங் டைமில் சும்மா ஒரு விண்டோஸும் திறந்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா செம்ம காத்தோட்டமாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அண்ட் இந்த வில்லா மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லாவே இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வில்லா டைப்லேயே வந்து இத்தனை ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து செம்மையாக ஸ்டே பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் இந்த வில்லா டைப் ரூமில் ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா செம்மையாக வரலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஒரு சூப்பரான ரெசார்ட்டில் பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் கிடைக்கும். லக்ஸரி ஸ்டே வித் ஆல் அம்யூனிட்டிஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாம வாங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு மற்ற ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட்டில் வந்து லஞ்சில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அலக்கார்ட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்மையாக அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஃபிஷ் ஃப்ரை க்ளோஸ்அப் ஷாட் தனியாக போடுறேன். ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அண்ட் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, ரசம், கிரேவி. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஃபட்டும் இருக்குது. ஸோ ஒன்லி பஃபட் மட்டும் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரூம் ஸ்டே இல்லாமல் நான் பஃபட் மட்டும் சாப்பிட்ணும், இந்த ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணணும், ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா 800 சம்திங். ஓகேங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பஃபட் சாப்பிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனு இருக்குது. இல்லை எனக்கு பஃபட்லாம் வேண்டாங்க, நான் வந்து ஜஸ்ட் ரூம் ஸ்டே பண்ணிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்டு. பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன போகிறோம்னா சூப்பராக இதெல்லாம் ஓர வச்சுட்டு செம்மையாக சாப்பிட போவோம். ஸோ வந்து பிளேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் ஃப்ரம் சப்பாத்தி. ஸோ நம்ம கேமராமேன் விஸ்வா பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கலாம், வேட்டை அப்படின்ற மாதிரி யோசிச்சுனா இந்த டைமில் அவன் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா கேமரா எடுக்கலாமல் ஸோ ஃபோனில் தான் ஷூட் பண்ணிருக்கோம். நாங்கள் சாப்பிட்றதுனால வந்து எங்கள் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னால ஃபோனில் ஷூட் பண்ண டைம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் கிரேவி கண்டிப்பாக காட்டுறேன். ரொம்ப சாய்க்க முடியாது, கொட்டிடும். ஸோ இதான் வந்து சிக்கன் கிரேவி. ஓகேங்களா, நான் அப்பப்போ கட்டாயிடுவேன், அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. 1 நேரம் பார்த்தா சாப்பாடு தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ வந்து சிக்கன் கிரேவி போட்டு கீழே ஒரு பூனை வேறு வந்து விளையாடுது. சிக்கன் கிரேவி போட்டுக்கிறோம், இதான் சாப்பிடுங்க. அசோக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் வேணா போட்டுக்கலாம், நமக்கு வருமா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து சிக்கன் கிரேவி நல்லா போட்டுக்கோ அசோக், சப்பாத்தி மட்டும் தான் அது போட்டு முடிச்சிரு. சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் நம்ம முன்னாடியே வந்திருக்கேன். ஓகேங்களா, சும்மா கார சாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல ரொம்ப மைல்டாக செய்வாங்க டேஸ்ட்டு, எனக்கு பெருசாக அப்படி பிடிக்காது. கார சாரமாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் சைடில் வந்து செம்மையாக இருக்குது சிக்கன் கிரேவி. சப்பாத்தி சாப்பிட்டு அடுத்து சிக்கன் 65 டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது சிக்கன் 65. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா காரசமாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது நம்ம கேமராமேன் விஸ்வா கிட்ட கேட்போம். விஸ்வா எப்படி இருக்குது? வாய் எடுத்து போயிருக்கேன் சாப்பிட்டு. இந்த விஸ்வாவுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு பென்ஸு கார் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த கார் பேர் என்னன்னு சொல்லணும் விஸ்வா, கரெக்டாக சொல்லணும். இந்த கார் பேர் சிரிக்கிறான் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் கார் தான். அது ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது, கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி எடுத்துருப்போம். சத்தமாக சொல்லு. இகேசியா, நல்ல வேலை விகேசின்னு சொல்லாம விட்டான். இது கூட சோர்வில் பார்த்தாங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டே நெக்ஸ்ட் டைம் உனக்கு கார் கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. இக்யூசி பென்ஸு, அதோட கார்டு வேணும் நான் இங்கே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் தான் ஆல்பர்ட், அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் லாஸ்ட் டைம் வந்து பீச் ஹவுஸ் ஷூட் பண்ணியிருக்கோம், அதோட கார்டு இங்கே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக நம்மளை கவனிச்சாருன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தீங்கன்னா ஆல்பர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரு உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். நம்ம கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட்டில் ரேட்டு செட்டு கவனிச்சுப்பார். ஓகேங்களா, இது போர் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக வந்து ஒரு மீன் வறுவல் இருக்குது, நான் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்துலே தெரியும், செம்மையாக இருக்குது ஃபிஷ் ஃப்ரை. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன போடணும் அப்படின்னு we have white rice. இந்த ஒயிட் ரைஸ் நம்ம சிக்கன் கிரேவியை போட்டு சாப்பிட்டு வச்சோம், சூப்பராக இருக்கும். லைட்டாக போட்டுருக்கோம், எல்லாம் ரொம்ப ரைஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவி பையன் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 எல்லாம் முடிச்சு ஆகும். திண்டு சிக்கன் 65 பீஸ் இருக்குது, அதனால் எல்லாத்துக்கும் இண்டிக்கிற ஏறி பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் அவன் எடுத்துன்னு போன் பீஸை வந்து நம்ம கொடுத்துட்டான். பரவாயில்ல, சாப்பிட்டு போட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி. ஓகே, ஸோ உனக்கு சிக்கன் கிரேவி எங்கடா சாப்பிட விட்றீங்க? ஒரு சைடு அவன் வாங்கினா, ஒரு சைடு நீ வாங்குற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அசோக்கு விஸ்வா ஒரு செம்ம ஐடியா பண்ணான், ஆனால் முட்டையை வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. பார்த்துட்டு ஃபிஷ்ஷை கொடுங்க அப்படின்றான். இந்த மாதிரி மொல்லம்பாட்டெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து நம்மளை தான் பண்ணுவான். சரிங்களா, இதுதான் ஆல்பர்ட் வந்து வேணுன்றது. நம்ம ஊர் வந்து சாதத்துக்கு போகிறது கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் இருக்க மொத்த மோர் எடுத்து வந்துட்டாரு நினைக்கிறேன். அதுக்கு மற்ற கஸ்டமர்ஸ்லாம் கேட்டுருப்பாங்க, எங்கேயா மோர் இல்லைங்க வச்சு கடையினுன்ற மாதிரி தான் போல இருக்குது. ஸோ அதுதான் அந்த பாசத்தோடு வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த கிராண்ட் ஓஷனா பீச் அதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஆல்பர்ட் அங்கே தான் நிற்கிறாரு, அவருக்கு தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ ஸோ மச் ஜி, ரொம்ப நன்றி. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி காரமாக சாப்பிடும்போது ரைஸ் எல்லாம் காரத்தெல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் மோர் லாஸ்ட்டாக அப்படி குடிச்சிங்கன்னா வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னென்ன சாப்பிட்டோன்றது நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் வந்து மீன் வறுவல், எக்கு அண்ட் சிக்கன் 65, மோர்.
அவ்வளோதானே, வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டுனா. ஸோ இது மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோம். இங்கே வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு காரசாரமாக வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மீன் வறுவல் அதான் வந்து செம்மையாக இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால இவங்களே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணி உங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. என்ன மீன் அவைலபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்தீங்கன்னா டெய்லி விதமாக அப்படின்னு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓவரால் ஃபிஷ் அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனு கார்டு. பஃபட் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா தனியாக வந்து பஃபட் வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன டிஷ்ஷஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்டேலாம் பண்ணலப்பா, எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டே அவுட்டிங் மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலக்காட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வில்லா டைப் ரூம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காட்டேஜ் டைப் ரூம்ஸ் இருக்குது. எத்தனை ரூம்ஸ் இருக்குது, அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. As long as you tell me that we ain't running out of time. இதான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன அந்த ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இங்கே வந்து ஜாலியாக உட்காந்து நேச்சர் காத்தோட செம்மையாக சாப்பிடலாம். நீங்கள் நம்ம வந்து இப்போ ஹாலுக்கு போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜ் ஹவுஸு. ஸோ உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரூம் இருக்குது. 6மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அதில் ஒரு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், வாங்க. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தூங்கிடுவேன்னு சொல்லலாம். பிகாஸ் அங்கே சாப்பிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது. தூக்கமாக வருது, விட்டா தூங்கிடுவேன். பட் ஸ்டில் இருந்தாலும் நான் தூங்கிட்டா உங்களுக்கு யார் எடுத்து சொல்லுவா, அதுக்காக நான் வந்து எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காட்டேஜ் ரூம். ஓகேங்களா. இந்த ரெசார்ட்டில் இந்த மாதிரி காட்டேஜ் ரூம் அப்படின்றது ஒரு 6 ரூம் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் ஓகே தான், ஃபேமிலியாக வந்தாலும் ஓகே தான், இல்லைனா பெர் ரூமுக்கு 3 பேர் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மினிமம் வந்து 3 பேர் இருக்கணும், இல்லை கப்புள்ஸாக வந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. அது உங்களோட விஷயம். ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு நான் ஓவராலாக சேர்த்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்கும் ப்ரைஸு. அதுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் சரி நமக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் ரூமு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏசியாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், சூப்பரான பெரிய பெட்டாக இருக்கட்டும், ஸோ ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்சசபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வார்ட்ரோபும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை லக்கேஜ்லாம் வைக்கணும்னா வச்சுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 சேர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்குறதுக்காக இங்கே அழகாக ஒரு பில்லோ மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ பெட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பூ அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி கூட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனா வந்து ஒய்ஃபு கிட்டோடலாம் வரீங்கன்னா செம்மையாக நீங்கள் இந்த ரூம் வந்து என்ஜாய் பண்ணலாம். Show me love that I never had seen before. Now when I got you, it's all gonna be alright. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Just you and I. Just you and I. ஸோ guys இப்போ பார்த்தீங்கன்னா காட்டேஜ் ரூம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரூம் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம், வாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய லான் இருக்கு. ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காட்டேஜ் ரூம் விட்டு வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஒரு லான் ஒன்று இருக்குது. நம்ம வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு பார்த்தீங்களா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, அதில் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம்னா காட்டேஜ், அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா லான். சரி இப்போ இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் அப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இங்கே ரெசார்ட்டில் புக் பண்ணுறோம் அப்படின்னா ரூமு 24 ஹவர்ஸும் வந்து ரூம்லேயே இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம உட்காந்து ஜாலியாக அந்த காத்தோட்டமாக உட்காந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. ஸோ இந்த லான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே தெரியும் இவ்வளோ சூப்பராக அழகாக இந்த சைட்லாம் வந்து க்ரோட்டன்ஸ் வச்சு இந்த சைட்லாம் ஒரு லைட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீ மாதிரி வச்சு ஒரு செம்ம செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் வில் பி த பெஸ்ட் பிளேஸ். ஸோ எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஃப்ளாஸ்கில் வந்து அழகாக டீ வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு கப் கொடுத்துட்டாங்க. அண்ட் எங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. எங்களை ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, நாங்கள் வந்து இல்லை வேண்டாங்க, சாப்பிட்டதே செம்ம ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே வயிற்று எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். விஸ்வா தான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டான், என்னது ஸ்நாக்ஸ் வேணாமா யார் கேட்டு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு வேலையை பாருவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சுட ஒரு டீ குடிக்க போகிறோம். ஓகே அம்மாடியே டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்னலாம் ரூம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்லேருந்து நம்ம வந்து அந்த பேம்போ ரூம் போகிறோம். உள்ளே போய் பேம்போ ரூம்னாலே வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வெயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படியே உள்ளே இறங்கும். பட் பேம்போனா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு நேச்சரு, ஹீட் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்காது. ஐ திங்க் ஒரு ஸ்பெஷல் ரூம்னு நினைக்கிறேன். எத்தனை ரெசார்ட் இருக்குன்னு தெரியல. பட் நம்மளோட கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பேம்போ ரூம் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த பேம்போ ரூம் இதுதான். பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக 2 பெட்டு, வார்ட்ரோபு, ஏசி, ஃபேனு, லைட்டு செட்டப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 2 சோஃபா இருக்கு. இங்கே வந்தோம்னா டிவி செம்மையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி சூப்பராக போட்டுருக்காங்க. இப்போதைக்கு உட்காரும். ஓகே அண்ட் எஸ் நம்மளோட சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிங் சைஸ்ன்னு சொல்ல முடியாது, குயின் சைஸ் பெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு குயின் சைஸ் பெட்டு 2 இருக்கு. ஓகேங்களா. அண்ட் அங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டும் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வரீங்க, 10 பேரோட வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெட்ஸும் இருக்கு. நீங்கள் அதை போட்டு செமையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 பேர் இருந்தாலே வந்து போதும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரீங்க அப்படின்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ரூம் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்மளுடைய நம்பர் தான் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக டோட்டலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு வேஸ்ட்டான சூப்பரான பேம்போ காட்டேஜ் ரூம் வந்து செம்மையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே டிவி, ஏசி, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது, இங்கே ஒரு சின்ன வார்ட்ரோப் இருக்குது, ஏசி இருக்குது. ஸோ செம்ம சூப்பரான ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு சூப்பராக வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம டீமோட ஸ்டே பண்ணி தான் என்ஜாய் பண்ணி தான் போகிறேன் நான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட்டுக்கு வாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த சைடு அப்படியே தாண்டி போனா என்ன இருக்கு அப்படிதான் பார்க்கலாம். But if you keep saying that you've got to leave, then I'm gonna be alright. As long as you tell me that we ain't running out of time. Thinking about. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பஃபெட் ஏரியா வந்து இதுதான். ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஃபெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. நம்ம வந்து அலக்காட் சாப்பிட்டு இங்கே வந்ததுனால பஃபெட்லாம் வந்து க்ளோஸ்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பஃபெட் செட்டப் இருக்கும். இங்கே டெசர்ட்ஸு. ஸோ இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ் எவ்வளோ பெரிய செட்டப் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 60 பேக்ஸ் வந்து உட்காந்து அட் டைமில் சாப்பிட்லாம். அவ்வளோ பெரிய செட்டப்பு. அப்படியே நம்ம இந்த சைடில் போனோம்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா சூப்பரான லான் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெசர்ட் பண்ண பிளேஸ் இருக்குது உங்களுக்கு. சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸும் வந்து இங்கே போடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டே அவுட்டு என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா பெஸ்ட் பிளேஸ்னால் கண்டிப்பாக நம்மளோட இந்த கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அந்த சைட்லாம் போனோம்னா ஸ்விம்மிங் பூல் வருது. அங்கே போய்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்வெட் ஹால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்வெட் ஹாலு. இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே லான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் காம்பாக்ட் ஸ்பேஸாக வேணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மீட்டிங் நடத்துவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிஸு, ஒரு சின்ன ஃபங்க்ஷனு பேங்க்வெட் ஹாலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரவுண்ட் டேபிள் போடனாலும் ஓகே, இல்லை இந்த தேட்டர் செட்டப் இருக்கும்ல லைனாக வந்து கல்யாணத்தில் போட்டுருப்பாங்களே அந்த மாதிரி செட்டப் பண்ணாலும் போட்டு விடலாம். அண்ட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 150+ வந்து கெப்பாசிட்டி. ஓகேங்களா. அண்ட் ஃப்ளோட்டிங் கவுட் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 மெம்பர்ஸ் கூட வந்து செம்மையாக அலோகேட் பண்ணலாம். பிகாஸ் கவுட்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. 300 பேர் அட் டைமில் உட்கார போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேங்க்வெட் ஹால் நீங்கள் செம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பேங்க்வெட் ஹால் வந்து வெளியே போயிட்டு அந்த என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ் அங்கே பாருங்க அப்படியே செம்மையாக போனோம்னா இந்த பில்லியர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்லியர்ட் செட்டப் கூட இருக்குது. ஸோ பில்லியர்ட் செட்டப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இங்கே வந்து பில்லியர்ட்ஸ் தான் ப்ளே பண்ணலாம். ஸோ பேங்க்வெட் ஹாலு ப்ளஸ் வந்து பில்லியர்ட்ஸு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா பஃபெட்டு. ஸோ ஒரு ரெசார்ட்டில் ஒன்லி ரூம்ஸ் அண்ட் லான்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட் வந்து அக்யூரேட்டாக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாருங்களேன். இது எக்ஸாக்டாக நேம் எனக்கு தெரியல. அந்த ஷார்ப்பாக இருந்தால் நம்ம குத்தி விளையாடுவோம்ல. ஸோ அதுவும் வச்சிருக்கேன். டேபிள் டென்னிஸ் மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ இது நாங்கள் எப்படி வெளியே போனோம்னா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லான்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா
அப்படின்னு அடிச்சோம்னா கேமரா பறந்துடும். ஸோ இங்கே வந்து கிரிக்கெட் நினைக்கிறவங்க செம்மையாக விளாட்லாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா செம்மையாக கிரிக்கெட் ஆடணும். நாங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஷூட்டிங்காக தான் விளாட்லான்னு பார்த்தேன். ஆனால் விளாண்டோம்னா அந்த பழைய ஞாபகம் ஒரு 5-10 வருஷம் அப்படின்னு சொல்ல ரொம்ப டூ மச்சாக இருக்கும். 5 வருஷம் முன்னாடி விளாண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஞாபகம் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஆளுக்கு ஒரு 2 ஓவர் மாதிரி பிரித்து சூப்பராக விளாண்டோம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பால் தொலைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக வந்தீங்கன்னா கிரிக்கெட்டு அதெல்லாம் வந்து விளாட்லாம். விளாண்டுட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போவோம். ஓகேங்களா? அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பீச் வியூ ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தங்கிறது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் இருக்குது, பில்லியர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம் சொல்லுவேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் ஹாய் அப்படின்னு போஸ்ட்லாம் கொடுக்கலாம். ஸோ செம்ம பெஸ்ட் பிளேஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஆனால் டெஃபினட்டாக அந்த கிராண்ட் ஓஷனா பீச் ரிசார்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். என்ன இடம் அது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எஸ் அந்த இடத்த அப்படியே காட்டுறது போய் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்னா இங்கே வந்து செம்மையாக நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ். ஸோ வெட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் சைட்லேயும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ். ஓகே. ஸோ வந்து மணமகள் மணப்பெண் எல்லாமே ஒன்று தானோ. பையனுக்கு எப்படின்னு மணமகன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செம்மையாக இருக்கலாம். ஸோ இறங்கும் போது அப்படியே குச்சிடும். செம்ம ஒரு வேஸ்டான ஸ்பேஸு. அந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். பீச்சு காற்றோட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேஜ் இங்கெல்லாம் சேர் செட்டப்போட உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் வேணுமோ அந்த டெக்கரேஷன் சூப்பராக பண்ணிக்கலாம். இவங்களும் வந்து செட் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் காட்டுவாங்க. இல்லைங்க எனக்கு இது ஓகே இன்னும் கொஞ்சம் சூப்பராக வேணும்னா நீங்கள் சொன்னால் அதையும் வந்து பெஸ்ட் பேக்கேஜில் பண்ணி கொடுப்பாங்க. வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 3.5 lakhs. நான் சொல்கிறது டெக்கரேஷனு வித் ஃபுட்டு. ஓகேங்களா? 3.5 lakhsல ஒரு சூப்பரான பிளேஸில் நிறைய பேர் வந்து வெட்டிங்லாம் வந்து பீச் சைடில் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியாக அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.5 lakhsல உங்களுக்கு வெட்டிங் பண்ணணும், ஒரு பெஸ்ட்டு அவுட்டோர் வெட்டிங் பண்ணணும், பீச் சைட் வெட்டிங் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கிராண்ட் ஓஷனா பீச் ரிசார்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அங்கே ஒரு பீச் வியூ ரூம் இருக்குன்னு சொல்லுங்க இல்லையா, அதை பார்க்கலாமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸ் டு என்ஜாய் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. அந்த நடுவில் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா பீச்சு கிட்ட போக போக வந்து அந்த பீச்சு காற்று வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்துட்டு தலைவர் செல்லு அப்படியே எடுத்து அப்படி போட்டு நல்லா தான் இருக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு வந்தாலே நம்ம வந்து குழந்தை மாதிரி மாறிடுவோம், ஹாப்பியாக மாறிடுவோம். அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் நான் சொல்லுவேன். அதுவும் நான் மோஸ்ட்டாக என்ஜாய் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாண்டது தான். ஓகே. அது மட்டும் தான் இங்கே பாருங்க ஒரு ட்ரீ மாதிரி செட்டப் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி போட்டு ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்துக்கலாம். இல்லைனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டேபிள் மியூசிக்கல் சேர்லாம் விளையாடுவாங்க. நான் சொல்கிறது வந்து என்னடா சின்ன குழந்தை கேமாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அதில் இருக்க என்ஜாய்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தெரியும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் அது. அங்கேயும் அதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ தி பெஸ்ட் பிளேஸ் டு என்ஜாய் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கிராண்ட் ஓஷனா பீச் ரிசார்ட் சொல்லுவேன். எஸ். இப்போ அப்படியே நம்ம போனோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு, இங்கே உட்காரதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஓகே. அந்த சைடும் ஒன்று இருக்குது. அப்படியே நம்ம வந்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஸ்விம்மிங் பூல். சின்ன ஸ்விம்மிங் பூல் பார்த்துருங்க, பெருசு பார்க்கலாமா வாங்க. ஸோ
எஸ் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீச்சு காற்று சும்மா செம்மையாக இருக்குது. என்ன கேட்டு கூட்டிருக்குன்னு கேட்டாதீங்க, சொன்னாதான் தருவாங்க. பிகாஸ் நீங்கள் கிட்ஸ் கூட தான் வரீங்க அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு உள்ள ஓடிட வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் பெர்மிஷன் கேட்டால் அந்த செக்யூரிட்டியோட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க, விச் இஸ் வெரி 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 குட். ஓகேங்களா, நம்ம எங்கே போனாலும் சரி சேஃபோட போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சு, நீங்கள் வேணா மணலில் கூட சூப்பராக உட்காந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேஸ் இதாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் இது ஃபுல்லாக பார்த்துறீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு பீச் வியூ ரூம் இருக்குது. ரொம்ப நேரமாக சொல்லிட்டு காட்ட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா சாவி எடுத்து வந்துருக்காங்க. அது வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் வியூ ரூமு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம வுட்டுன்னு காட்டுங்க, லக்ஸரி வுட் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு சூப்பரான சோஃபா இருக்குது. இதில் வந்து ஜாலியாக நீங்கள் வந்து சூப்பராக உட்காந்துங்கன்னா அந்த சைட் லானு இந்த சைட் பீச்சு சூப்பராக இருக்கும். அப்படியே இருந்துச்சு இந்த சைடு வந்தோம்னா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச் வந்து தெரியாத பார்க்கலாம். என்ன கண்ணாடியில் வந்து பீச்சை பார்த்துக்கிட்டு நேரில் பார்க்கலாம்னு நினச்சின்னா அதுக்கும் நாங்கள் வழி வச்சுருக்கோம். வாங்க. ஸோ இப்படி வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி இது. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கம்பிலாம் மட்டும் கை வச்சுக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல ஒரு சேர்லாம் போட்டிங்க பாருங்க, எவ்வளோ பேர் பேச வராங்க. இங்கே ஒரு சேர் போட்டு ஒரு 10 பேர்லாம் வந்து யோசிச்சுக்கோ ரூமில் செம்மையாக இங்கே உட்காந்து டைம் போகிறதே தெரியாது. ட்ரஸ்ட் மீ, நான் மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியும். நம்ம இன்றைக்குமே அதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறதை தாண்டி இந்த விளையாடுறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு வருவோமா. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. கடல் ராஜா சத்தம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடல் அலை வேறு லெவலில் வருது, வேறு லெவலுங்க, வாட்ஸே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ பெட்ஷீட்டு எல்லாமே வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா we have the AC here. அந்த ரூம் என்ன நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டு ஃபேனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தா கூட தெரியும். பிகாஸ் ஜஸ்ட் அந்த கடலில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வேறு லெவல் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்டில் ஒரு 2 பேர் அப்படியே வந்தோம்னா எஸ் இங்கே ஒரு 2 பேர் செம்ம ஹாப்பியாக வந்து சூப்பராக உட்காந்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி இருக்குது, ஏசி இருக்குது, அங்கே ஒரு ஏசி. ஸோ சில்னஸ்க்காக இருக்கட்டும், எதுக்குமே வந்து குறைவு இல்லாமல் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே. ப்ரைஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லைங்க எல்லாமே ஒரு 5,000 சொல்லுவீங்க, 6,000 சொல்லுவீங்க பர் டே. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 5,000 6,000 எங்கே அஃபோர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. எஸ் என்ன ப்ரைஸிங் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வீக் டேஸில் நீங்கள் எந்த ரூம் எடுத்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி, கப்புள்ஸ்ன்றது நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, நான் மேரிட் கப்புள்ஸ் தான் சொல்கிறேன் ஓகேங்களா. இல்லை கிட்ஸோட வந்தாலும் சரி அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, எந்த ரூம் எடுத்தாலும் நல்லா கேட்டுக்கோங்க. 12 ஹார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2,000 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது ஸ்டேக் ஓகேங்களா. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுட்டு தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக வந்து பே பண்ணிக்கணும். அண்ட் பிலோ 5 ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஹாஃப் சார்ஜ். நீங்கள் எந்த ரூம்ஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது அந்த வில்லா டைப் ரூமாக இருக்கலாம், காட்டேஜ் ஹவுஸாக இருக்கலாம், பேம்போ ஹவுஸாக இருக்கலாம், அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பீச் வியூ ஹவுஸாக இருக்கலாம். 2,000 12 ஹார்ஸ்க்கு ஓகேங்களா. இதே நீங்கள் வந்து ஒரு எனக்கு ஒரு 24 ஹவர்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது 3,000 சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். நம்பர் கொடுத்துறேன், நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஃபேமிலியோட கப்புள்ஸாக வரதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க கேட்குறது எனக்கு புரியுது. மினிமம் வந்து 3 பேர் வந்தாலே இந்த ரூம் வந்து கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவ்வளோ பெரிய ஹால் வந்து மினிமம் கொடுக்கலாம். ஸோ அப்படி வரும்போது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பர் ஹெட்டுக்கு நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. புரியலனா திருப்பி ரீவைண்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஓகே, பெர் ஹெட்டுக்கு 1,800 சொல்கிறாங்க. நான் சொல்கிறது 24 ஹவர்ஸ் 3 வேளை சாப்பாடோட சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 பேர் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலைல ஒரு 8 o'clock வரீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்து பெர் ஹெட்டு 1,800. அதாவது ஒரு 2,000 சும்மா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. 3 பேர் வந்தீங்கன்னா 6,000 வருது. செம்மையாக அந்த ஸ்பேஸை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் பீச் எல்லாம் குளிச்சுட்டு போகலாம். அண்ட் 3 பேர் மட்டும் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 15 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா அந்த வில்லா ஒன்று காமிச்சா பார்த்தீங்கன்னா அந்த வில்லா ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 ரூம் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம் இருக்குது. செம்ம ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 பேர் வந்தாங்கன்னா கீழே ஒரு 5 பேர், மேலே ஒரு 5 பேர், 7 பேர் இல்லை 3 பேர், மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் அப்படி நீங்கள் எப்படினாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் வில்லா கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 1,800 அப்ராக்சிமேட்லி 2,000 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அது இல்லாமல் நீங்கள் அடிஷனலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சார்ஜஸ் ஆகும். சரிங்க, எனக்கு வந்து ரூம்ஸ்லாம் தேவை
இல்லைங்க. நான் ஜஸ்ட் ஒரு டே அவுட் மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும், நான் ஸ்டேலாம் பண்ண போகிறல, காலைல வந்து நான் ஈவினிங் கிளம்புறேன், எனக்கு எதுக்கு ரூம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. நீங்கள் இங்கே ரூம்லாம் இல்லாமல் ஜஸ்ட் இந்த நம்ம விளையாட கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த லானாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், பஃபட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 850 மட்டும்தான். நான் சொல்கிறது அன்லிமிட்டட் பஃபட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூலு, அந்த கிரிக்கெட்டு, டீ காஃபி ஸ்நாக்ஸு, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பீச் வியூ, இது எல்லாமே சேர்த்து பெர் ஹெட் ஜஸ்ட் 850 மட்டும்தான். முன்னாடியே நான் ஒரு பீச் ஹவுஸோட இது போட்டிருப்பேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஈஸியாக வந்து ரேட் எவ்வளோன்னு கேட்டு போயிடுறாங்க. வீடியோ ஃபுல்லாக என்றைக்குமே பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றது தெரியும், என்ன சார்ஜ் பண்ணுறோன்னு தெரியும். நீங்கள் வீடியோவே பார்க்காம தம்ப்நெயில் பார்த்துட்டு என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கும் அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? பிகாஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வருவீங்க. நான் இவ்வளோ ரூமும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வெட்டிங்கும் பண்ணுறாங்க. அந்த லான் ஒன்று காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெட்டிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்வெட் ஹால்லையும் வெட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் பீச் வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்னங்க மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா மினிமம் 5 lakhs ஆகிடுது சிம்பிளாக. பீச் வெட்டிங்லாம் நம்ம 10 லட்சம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுதான் கிடையாது. ஜஸ்ட் 3.5 lakhsல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச் வெட்டிங் பண்ணி தராங்க. ஓகேங்களா? அவங்களே ஒரு காம்போ பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு, டெக்கரேஷன் எல்லாமே வந்துடும். இத்தனை பேருக்கு ஃபுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் சொல்லுவாங்க. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.5 lakhs. நான் சொல்கிறது ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர், மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர், அந்த மாதிரி ஒரு 400 to 500 persons ஃபுட்டோட நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.5 lakhs. ஓகே. எனக்கு டெக்கரேஷன் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக விடுன்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸ்லி டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு புரியலாம் திருப்பி வந்து வீடியோ ஃபஸ்ட்டு நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. அப்படியும் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுத்துறேன், லொக்கேஷன் கொடுத்துறேன். நீங்கள் அவங்களுக்கே கால் பண்ணிட்டு நாங்கள் இத்தனை பேர் நாங்கள் வரோம், எங்களுக்கு எவ்வளோ ரூம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவைலபிலிட்டி பொறுத்து இதெல்லாம் இருக்குது சார், இதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. ரைட். இப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஃபுல்லாக எல்லா ரூம்ஸும் பார்த்தாச்சு. மெயினாக வரது பீச் ரெசார்ட் அப்படின்னா பீச்சுக்கு போனோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ பீச்சு கிட்ட போய் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் டு எக்ஸிட்டு ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சென்னையில் இவ்வளோ சீப்பான ஒரு பட்ஜெட்டில், சீப்பான ப்ரைஸிங்கில், இவ்வளோ சூப்பரான டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸோட, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட, வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸோட, பெஸ்ட்டு ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஓப்பனாக ஒரு ரெசார்ட் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு கிராண்ட் ஓஷனா பீச் ரெசார்ட் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதே மாதிரி வேறு என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அங்கேயும் வந்து நாங்கள் வந்து கிடச்சா வந்து சூப்பராக எடுத்து போடுறோம். ஓகே. அண்ட் எஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எஸ் இந்த கடலில் இருக்கோம். நம்ம பீச்சில் இருக்கிறதே வந்து செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்க மட்டும் தான் பீச்சில் என்ஜாய் பண்ணணும் கிடையாது, நம்மள மாதிரி வளர்ந்த குழந்தைங்க கூட வந்து பீச்சில் போய் என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் பீச்சை பார்த்தோன்னே வந்து போய் வந்து செம்மையாக ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. பட் இப்போ வந்து கொஞ்சம் அந்த காஸ்டியூம்லாம் அப்படி இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். ஓகே. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் சொல்லி சரவணன் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய். I need right now is for you to stay the night. But if you keep saying that you've got to leave, then I'm gonna be alright. As long as you tell me that we ain't running out of time. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Just you and I. Just you